ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தைக்கு நமக்கு சந்திர கிரகணம் நடந்துச்சு. சந்திர கிரகணம் நேத்து நீங்க நிலாவ பார்த்துருந்தீங்கன்னா, அது ஒரு மாரி ரெட் கலர்ல இருந்திருக்கும். நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கறது மாரியே பார்த்திருப்பீங்க. சந்திர கிரகணம்னா என்ன? சூரிய கிரகணம்னா என்ன? என்ன நடக்குது? அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயம். இந்த ஒரு லைன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ்இஎம் அதாவது சூரியன், பூமி, நிலா இந்த ஆர்டர்ல ஸ்ட்ரெய்ட்டா வரும். இங்க பாருங்களேன். சூரியன், பூமி, நிலா இந்த ஆர்டர்ல ஸ்ட்ரெய்ட்டா வரும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும், நிலாவுக்கும் இடையில பூமி சென்டர்ல வரும்போது, இந்த பூமியோட நிழல் வந்து எது மேல விழும்? சந்திரன் மேல விழும். அப்போ நமக்கு வந்து அந்த மூன் வந்து மறைஞ்சிரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சந்திர கிரகணம் நமக்கு எப்பதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி டே அன்னைக்கு மட்டும் தான் நமக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்திர கிரகணம் போது சில நேரங்கள்ல ரொம்ப அடர் சிவப்பு நிறத்துல காணப்படும். நேத்து நீங்க வானத்த பார்த்திருந்தீங்கனாலும், இந்த பிளட் மூன் தான் பார்த்திருப்பீங்க. இத பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின். ப்ளூ மூன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டே இருக்கு. அந்த ப்ளூ மூன் என்னன்னு தெரியல கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் லேட்டரா வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், நிலவு, பூமி இதெல்லாம் சூரியன், நிலவு, பூமி. அதாவது நிலவு வந்து சென்டர்ல வந்துரும். சூரியன் அங்கே தான் இருக்குது. இந்த 2 பேர் மட்டும் மாறிக்கிறாங்க. இப்ப வந்து சூரியன மறைக்கணும் அப்டின்னா, நிலவு வந்து நம்ம பூமிக்கும் இடையில வந்து சூரியன மறைச்சுக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? இதான் சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு வரும்போது, நிலவின் நிழல் பூமியின் மீது விழுகிறது. இதுவே சூரிய கிரகணம் ஆகும். ஓகேங்களா? பூமியின் நிழல் வந்து சந்திரன் மேல விழுந்துச்சு. நமக்கு தெரியாம வந்தா சந்திர கிரகணம். நிலவுடைய நிழல் வந்து பூமி மேல விழுந்து, சூரியன் தெரியாம போச்சு அப்டின்னா, அது வந்து சூரிய கிரகணம். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ இங்க பாருங்க, இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்கு தான் நடக்கும். எப்படி சந்திர கிரகணம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் நடக்குமோ, இது வந்து அமாவாசை நியூ மூன் டே மட்டும் தான் இது வந்து நடக்கும். ஓகேங்களா? இதான் சூரிய கிரகணம் அப்படின்றது. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெளிவாவே தெரியும். ஓகே. ஸோ எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளூ மூன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.